வணக்கம். டாக்டர் நவசக்தி, சீப் மெடிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ஓசோன் தெரப்பி கன்சல்டன்ட், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர், புதுச்சேரி, யூனிட் ஆஃப் ஸ்ரீ சுகம் ட்ரஸ்ட். இன்று இதை பற்றி பார்க்க போறோம்னா, டிஸ்க் பல்ஜி வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் அன்றாட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முக்கியமாக சரியான உடல்நிலையை சரியானபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போஸ்டர் சரியானபடி நம்மளுடைய பேலன்ஸாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு கடைக்கு போகிறோம்னால் நம்ம ஸ்டாண்டிங்கில் நிற்கிற போது ஒரு காலுக்கு மட்டும் வெயிட் கொடுத்து இம்பேலன்ஸ் அணிக்கக்கூடாது, பேலன்ஸ் அணிக்க வேண்டும். சேரில் அமரும் போது ரொம்ப பெண்ட் பண்ணி நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற போல் இருக்கக்கூடாது. நல்லா பேலன்ஸாக இருக்க வேண்டும். இரண்டாவது வெயிட் தூக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள வேண்டும். படிக்கட்டு ஏறும்போது வெயிட் தூக்கும் போது உங்களுடைய உடலுடைய வெயிட்டை விட அதிகமாக தூக்கும்போது சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் தலைக்கு மேலே வெயிட் தூக்குற போதும் உங்களால் தூக்க முடியுமா, அந்த வெயிட் எந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அதிக வெயிட் தூக்கும் போது கூட சம்டைம்ஸில் ஸ்ட்ரெயின் ஏற்படும். அப்போ வெயிட்டை முடியுமான அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு மட்டுமே தூக்குவது நல்லது. ஸோ மூன்றாவதாக அன்றாட யோகா பயிற்சி, உடல் பயிற்சி முக்கியமாக செய்ய வேண்டும். குறிப்பாக புஜங்காசனா, தனுராசனா, அர்த்தசலபாசனா, மர்ஜேரியாசனா, தடாசனா போன்ற யோகா பயிற்சிகளும், உடல் பயிற்சி முக்கியமாக ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம், அது போன்ற பயிற்சிகளும் நடப்பயிற்சிகளும் அன்றாட ஒரு ½ அன் அவர் தொடர்ந்து பயிற்சிகள் செய்ய வேண்டும். அடுத்ததாக உடல் எடையை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கூட அந்த தசை டிஸ்கை அழுத்தும் போது டிஸ்க் பல்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சத்தான உணவு முறைகளை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கால்சியம், விட்டமின் டி, ஒமேகா 3 போன்ற சத்தான உணவு முறைகளை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தென் மதுபானங்கள், புகையிலை மற்றும் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் தவிர்ப்பது மிக மிக அவசியம். மன அழுத்தம் முடிமான அளவுக்கு கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் தசை பிடிப்பு அதிகமாக இருக்கும்போது சம்டைம்ஸ் டிஸ்க் பல்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த 8 நிலைகளை நீங்கள் கடைபிடிப்புமானால் டிஸ்க் பல்ஜிலிருந்து நம்மளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.